ஹாய்! வெட்னஸ்டே சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். வெட்னஸ்டே என்னென்னா ஹாலிடே, ஆஃபீஸ் லீவ், ஸோ நல்லா தூங்கலாம். இந்த மாதிரியெல்லாம் வந்து மைண்ட் செட்டில் இல்லவே இல்லை. அதுக்கு மேலே வந்து இந்த கிளினிக்குக்காக வேலைக்கும் வருவாங்க ஆள். ஸோ நான் பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும், கிளினிக் வேலை எல்லாமே முடிக்கணும் வீட்டில். அந்த அந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பாதியிலே இருக்கிறதுனால இன்றைக்கி எப்படியாவது இந்த வேலையெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம், முடிச்சிடலான்னு எனக்கு நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தான் தூங்கியிருந்தேன். ஸோ மார்னிங்கே எழுந்திரிச்சோடனே அந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இந்த பச்சை பாசிப்பயிரை வந்துட்டு நான் நேற்று நைட்டே ஊற போட்டிருந்தேன். அதை வந்துட்டு நல்லா அவிச்சிட்டு அதுக்குள்ளே வந்துட்டு துருவின தேங்காய் பூவையும் சேர்த்து கொஞ்சம் அவிக்கும் போதே ஒரு ஒரு தண்ணியான பதத்தில் தான் நம்ம அவிச்சு எடுத்துட்டு அதுக்குள்ளே நம்ம சீனியையும் தேங்காய் பூவையும் போட்டு நம்ம நல்லா மசிச்சு எடுத்தோம்னு சொன்னால் ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த உங்களோட பிள்ளைகளும் வந்துட்டு அந்த சாப்பிடக்கூடிய மாதிரி மண்ஹாக்குட்டியெல்லாம் உண்மையிலே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி மசிச்சுட்டு. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். அதே டைமில் இது வந்துட்டு ஒரு விரும்பி சாப்பிடக்கூடிய மாதிரியும் இருக்கும். ஸோ அதனால் அதைத்தான் நான் வந்து நேற்றைக்கு மார்னிங் வந்து செஞ்சுருந்தேன். அதை முடித்த கையோடையே இந்த வேலைக்கு வந்துட்டு வேலை எப்படியாவது இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன். ஸோ வேலைக்கு வர அக்கா கூட வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்குமே நிறைய வேலை இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு இப்போ அவங்களே நான் மொத்தமாக விடாமல் இருக்கு. மேக்ஸிமம் நானுமே ஒரு 75% நான் வந்து வேலை செஞ்சு க்ளீன் பண்ணி முடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இடையில் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகும் வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். என்னென்னா எங்கள் வீடு வந்துட்டு 4 ஃப்ளோரில் இருக்கும். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துட்டு அது ஒரு பிஸ்னஸ் பிளேஸாக இருக்கிறதுனால ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டு ஆல்மோஸ்ட் எனக்கு வேலை அன்னே முடிஞ்சிருந்துச்சு. ஸோ செகண்ட் ஃப்ளோரில் தான் இன்றைக்கி டீப்பாக க்ளீன் பண்ணிடலான்னு செகண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே தரோவாக க்ளீன் பண்ணியிருந்தேன். எல்லா திங்ஸையுமே பிரித்து போட்டு எல்லாத்தையுமே வெளியில் எடுத்து தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா கழுவி வாஷ்ரூம், ஹால், டெராஸ்னு எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். என்னென்னா இந்த வேலையெல்லாம் அந்த ஒரு மைண்டில் வந்து இந்த மாதிரி தான் வேலை இருக்கணும், வேலையை செய்யணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்ததுனால ஸோ அந்த வேலை எல்லாமே முடிகிறதுக்கு ஒரு லன்ச் டைமுக்கும் மேல் ஆகிடுச்சு. நான் வந்துட்டு இடையில லஞ்சையும் செஞ்சுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் திரும்பன்னு சொல்லிட்டு லஞ்சையும் நான் முடிச்சிருந்தேன். இன்றைக்கி வந்துட்டு இந்த பாசுமதி ரைஸும் கத்திரிக்காய் கருவாடு போட்டு வெள்ளானமும் அது கூடவே இந்த உருளைக்கிழங்கையும் ஃப்ரை பண்ணியிருந்தேன். இந்த கத்திரிக்காய் கருவாடு வெள்ளானம்ங்கிறது வந்துட்டு இந்த சுங்கான் கருவாடு அதை தலையை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு கூடவே நம்ம வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து கத்திரிக்காயும் தக்காளி வெங்காயமெல்லாம் போட்டு தண்ணியில் நல்லா அவிச்சிட்டு பச்சை மிளகாயும் போட்டு நல்லா அவிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம பாலை சேர்த்து உப்பையும் போட்டு நம்ம இறக்கிடலாம். ஸோ அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு கூட நான் வந்து இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருந்தேன். சிம்பிளாக எனக்கு இந்த வேலையை முடிக்கணுங்கிறதுக்காக இன்றைக்கி லன்ச் வந்துட்டு கறியுமே சிம்பிளாக முடிச்சிடலாம்னு தான் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரையுமே வந்துட்டு மசாலாலாம் போட்டு பெரட்டிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துடுவேன். ஸோ லன்ச் முடிஞ்ச கையோடையே நான் வந்துட்டு வேலையை திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்துட்டு வேலை வந்து ஃபிக்ஸ் பண்ணினது முடிஞ்சிடுச்சின்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி யாருக்கும் இருந்தால் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று என்னென்னா இன்றைக்கி வந்துட்டு அந்த வேலை செய்கிற அக்கா வந்துட்டு ரொம்ப வேலை செஞ்சிட்ருக்கும்போதே அவங்களுக்கு இடையில நான் வந்துட்டு இந்த ஜூஸ் அப்புறம் இந்த ப்ளெயின் டீயும் போட்டு கொடுத்துருந்தேன். ரொம்ப வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அந்த ப்ளெயின் டீ வந்துட்டு டம்ரோவில் நான் எடுத்திருந்தேன். அந்த டீ பவுடர் வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்மெல் வந்து ஜாஸ்மின் ஃப்ளேவர்டு ஸ்மெல்லாக இருந்துச்சு. ஸோ இதே தம்ரோட இதில் வந்துட்டு நம்ம இந்த மின்ட்டுக்குரிய ஃப்ளேவரும் இருக்கும். ஸோ அதுவுமே இதை விட ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும். நான் வந்து ப்ளெயின் டீ குடிக்க மாட்டேன். ஸோ அவங்களுக்கு அதெல்லாம் போட்டு கொடுத்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஈவினிங் ரிலாக்ஸ்டாக இருந்தோம். அவ்வளோதான். பாய்.